2027 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமரின் கனவு நிறைவேற திருப்பதி ஏழுமலையானிடம் பிரார்த்தனை செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பதி கோயிலில் சாமி தரிசனம் செய்த எல் முருகனுக்கு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. இதனையடுத்து கோயில் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் நாட்டு மக்கள் நலமும் வளமும் பெற வேண்டியதாக கூறினார். Viksit Bharat 2047 for the Viksit Bharat. In that Viksit Bharat, so I pray all prosperity, wellness and good health to the citizen of the country. தேர்தலில் வெற்றி பெற்று மோடி 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கும் வேண்டிக் கொண்டதாக கூறினார். கனவு காண அனைவருக்கும் உரிமை உண்டு என்றாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் திமுக முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி இல்ல திருமண விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2026 சட்டப்பேரவையில் செங்கோல் வைக்கப்படும் என்ற எல் முருகன் கருத்துக்கு பதிலளித்தார். அவர் ஆசைப்படுறாரு, சொல்றாரு, கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு. நிறைவேறாத கனவு தாமரை மலராது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் வாய்ப்பு திமுகவுக்கு மட்டுமே உள்ளதாக எம்பி கனிமொழி கூறினார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து 20 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். NTR மாவட்டத்தில் உள்ள ஜக்கையாப்பேட்டையில் உள்ள பிரபல சிமெண்ட் தொழிற்சாலையில் சுமார் 100 பேர் பணியாற்றி வந்தனர். அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக பாய்லர் வெடித்து சிதறியது. இதில் சுமார் 20 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தில் படுகாயமடைந்தவர்களில் 10 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் பாய்லர் வெடிப்பிற்கான காரணம் குறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கூட்டம் அலைமோதியதால் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்யும் சூழல் ஏற்பட்டது. ஞாயிறு விடுமுறை மற்றும் ஆனி வளர்பிறை சுபமுகூர்த்த நாள் என்பதால் திருச்செந்தூரில் வழக்கத்தை விட கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. கடலில் குளித்து முடித்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கூட்டம் அதிகரித்ததால் 4 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்கும் சூழல் உருவானது. இதேபோன்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் வருகை அதிகரித்ததால் மாப்போசி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.